ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்ல வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குனா சர்ச்ல கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்க கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படின்னு பாடா படுத்துறீங்க. போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ இளைஞங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் உங்கள் தீபா. இன்றைக்கி நம்ம 97th எபிசோட் ஆஃப் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். சரி, ஓகே, இன்றைக்கி அநேக நாளாக இந்த டவுட்ஸை தான் வந்துட்டு நான் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட்ஸான கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கான கேள்விகளோட வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போய் ஆன்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ ஆன்ட்டி. தேங்க்யூ தீபா. ஆன்ட்டி, நான் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கிற நிறைய டவுட்ஸான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிம்மா. ஆன்ட்டி, பொதுவாக வந்து இந்த பிற மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க அநேக பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன கேட்க போறேன்னா, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஏதாவது கலாச்சாரம் இருக்கா ஆன்ட்டி? வெரி குட் கொஸ்டின் தீபா. ஏன்னா அநேக நேரத்தில் நமக்கு இந்த கிறிஸ்தவர்களாக மாறின உடனே இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய காரியங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அநேக நேரத்தில் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, நான் இது செய்யலாமா செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கிறிஸ்தவ கலாச்சாரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னு யோசித்தா உண்மையிலே மேபி யூத கலாச்சாரத்தை தான் அப்படி கேட்குறாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யூத மதத்தில் இருந்து, யூத மக்களுடைய பின்னணியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார் இல்லையா? அப்போது அந்த யூத கலாச்சாரத்தை நம்ம அடாப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாக்கா, கலாச்சாரம்னு எடுத்துக்கொள்ளும் போதே ஒரு கலாச்சாரம்ன்றது ஒரு தேசத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற வாழ்க்கை முறையோட சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூத மக்கள் வந்து லாங் ட்ரெஸ் தான் போடுவாங்க, லூஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க, தலை மேலே கவரிங் போட்டிருப்பாங்க. பொதுவாக எல்லாருமே போட்டிருப்பாங்க, நாட் ஜஸ்ட் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் கூட அதில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அவங்க வாழ்கிற அந்த தேசத்தினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால அவங்களுடைய உணவு முறைகள் அவங்களுடைய தேசத்துக்கு ஏற்ப, அவங்க தேசத்தில் விளையிற சாப்பாடுக்கு ஏற்ப அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கலாச்சாரங்கள்ன்றது வந்து ஒரு தேசத்துக்கு சம்மந்தப்பட்டது. யூதருடைய பின்னணியிலேருந்து வந்ததுனால நம்ம வேதத்தில் பார்க்குற நிறைய காரியங்கள் யூத கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லலை, இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறார். ரைட்டா? அப்போது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, என்னுடைய கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் இயேசுவுக்கு விரோதமான அல்லது இயேசுவுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இருந்தால் அது வேணா நான் விட்டுறலாமே தவிர, எனக்கு வந்து ஒரு புது கலாச்சாரத்தையே நான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் அப்படி, சரி ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கலாமே, அதில் ஒரு கலாச்சாரம்னு சொன்னால் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஆகிட்டா ஒயிட்டு தான் போடணுமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அது நம்ம நாட்டில் இலங்கையில் மட்டும்தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். இதை தாண்டி மற்ற தேசங்களுக்கு போனால், அந்த சர்ச்சுக்கு போனால் ஒயிட்டு போட்டுட்டு போனோம் அப்படின்ற அந்த கலாச்சாரங்கள்லாம் நிறைய இடத்துல பார்க்கக்கூட முடியாது. ஸோ இது வந்து கிறிஸ்தவ கலாச்சாரம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம கலாச்சாரத்தின் பின்னணியில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற சில காரியங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிரக ஆராதனை, அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அது ஒருவேளை என் கலாச்சாரத்தில் அதில் ஒன்று இருந்தது, முன்னோர்களை வழிபடுறது அப்படின்ற ஒரு பழக்கம் அந்த என்னுடைய கலாச்சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக நான் அதை வந்து விட்டுறணும். ஏன்னா அது வேதத்திற்கு புறம்பானது, முரண்பாடானது அப்படின்றப்போ நான் வந்து விட்டுறணும். பட் என் கலாச்சாரத்தில் நல்ல காரியங்கள் இருக்குது, பெரியவர்களை மதிக்கிறது இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா, விருந்தாளியை வந்து தேவனுக்கு சமமாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்குது நமக்கு இல்லையா?
ஹிந்தியில் சொல்லுவாங்க அதித்தி தேவோ பவ அப்படின்வாங்க. அதாவது தேவர்களை போல அவங்கள நினைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பைபிள்லே இருக்கு இல்லையா, அந்நியரை உபசரிய மறவாதிருங்கள். ஏன்னா அப்படி உபசரித்ததில் பலர் வந்து தேவதூதர்களே உபசரித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய கலாச்சார பின்னணிகளில் இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து நல்ல காரியங்களாக தான் இருக்குது. அது வந்து தவறான காரியங்கள் இல்லை, கெட்ட காரியங்கள் இல்லை. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு புது கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ண வேணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. ஓகே ஆண்டி, இது வந்து கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆண்டி. ஏன்னா கிறிஸ்தவனாக மாறினா நாங்கள் வந்து கிறிஸ்டியன் கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு ஓகே கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்காரு, ஸோ அவருக்கு விதமான காரியங்கள் மட்டும் நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு ஆண்டி. ஓகே, சரிங்க ஆண்டி. ஆண்டி இப்போ வந்து சில ஃபேமிலிஸ்லலாம் வந்துட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சரி, அப்போ ரட்சிக்கப்படாத ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற அந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரி டெத் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் போது அது வந்து சில காரியங்கள்லாம் செய்ய சொல்லுவாங்க ஆண்டி. இப்படி ஒரு மரணம் நடந்துச்சு, ஸோ அதுக்கு வந்து நீ வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆண்டி ஹேண்டில் பண்ணுது கிறிஸ்டியனா? இப்போ அங்கே தான் நிறைய பிரச்சனையே வருது. ஏன்னா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ், இப்போ ஃபேமிலிஸ் வந்து பலவிதமான கலாச்சாரங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ரிச்சுவல்ஸில் வந்து பங்கேற்பதா பங்கேற்காமல் இருப்பதா அப்படின்ற ஒரு பெரிய டயலமா. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த டெத்தில் வந்து அந்த பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோரை வந்து அந்த அக்கினியில் தகனிப்பது, அது வந்து ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் இல்லையா நம்ம இந்தியாவில். இப்போ இது வரும்பொழுது அவங்க இல்லைன்னா அதை வந்து யாரும் செய்ய முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், லிட்ரலாக பார்த்துருக்கேன். நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து ஒதுங்கிடுவாங்க. மேபி இன்னொருத்தர் இருக்கிறாங்க அந்த ரிச்சுவலை எடுத்து செய்கிறதுக்கு அப்படின்னா ஓகே. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்றப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது, நான் மனசார இயேசுவை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னா அந்த கலாச்சாரங்கள் அந்த ரிச்சுவல்ஸில் இருக்கக்கூடியது என்னை வந்து எந்த விதத்துலேயும் நான் அதுக்கு உடன்படாமல் நான் அதை வந்து செய்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் சிலர் செஞ்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அதுக்குன்னு இயேசு என்னை தள்ளிடுவாரா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, நான் இந்த ரிச்சுவல்ஸ் செஞ்சதுனால நான் பாவி ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இயேசு என் தெய்வம், அவரை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு மனசார நம்ம அறிந்திருந்தால் போதும். ஏன்னா நம்ம வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, நாகமானுடைய அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். நாகமானுடைய சம்பவம், கதைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது உண்மை சம்பவம் இல்லையா. நாகமான் வந்து என்ன செய்கிறாரு, அவருக்கு எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக விடுதலை கிடைக்குது, நல்ல சுகம் கிடைக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரிம்மோன் கோயிலில் என் எஜமான் போய் வணங்குகிறதுக்கு போகும்போது அவருக்கு கைலாகு கொடுத்து நான் போனோம், அவர் கையை பிடிச்சி நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அந்த கோயிலுக்குள்ளே. அப்போது அங்கே போய் அவர் கும்பிடும்போது நான் அங்கே நின்று என் தலையை குனியத்தான் வேண்டியது இருக்கும். பட் என்னுடைய இருதயத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் தேவன் அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது நம்ம பார்க்குறோம் வேதத்திலே அந்த உதாரணங்கள் இருக்குது. அந்த கலாச்சாரங்களை விட்டு மாறி வரும்பொழுது சில நேரத்தில் சில காரியங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், வெளியரங்கமான ரிச்சுவல்ஸ் இல்லை, உள்ளத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது. கூடுமான அவங்களுக்கு அந்த ரிச்சுவல்ஸ்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடும், உங்களுடைய இடத்த அந்த ரிச்சுவல்ஸில் இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளக்கூடும் அப்படின்னா அவங்கள்ட்ட விட்டுருங்க. ஏன்னா டெத்துன்றதுனால சொல்கிறேன், டெத்துன்றது வந்து ஒரு பெரிய பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அதாவது கலாச்சாரங்களில் என்ன பெரிய பிரச்சனை டெத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இப்படி செய்யாட்டி அந்த பர்சனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையாது அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கு இல்லையா. அப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கலக்கம் குழப்பம் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை அந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்யலைன்னா. ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம அஃப்கோர்ஸ் அது ஃபைனல் டெசிஷன் நம்மகிட்ட தான் இருக்குது, நம்ம மனசாட்சி முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி வந்து பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மனசாட்சியில் பலவீனமாக இருக்கிறவனுக்கு எல்லாமே குற்றமாக இருக்கும், ஆனால் மனசாட்சியில் பலமுள்ளவனாக இருக்கிறவனுக்கு எதுவுமே தவறாக இருக்காது. ஸோ ஹீ நோஸ் வாட் டு டூ, என்ன செய்யணுன்றது தெரியும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய காரியம். வேறு ஒருத்தர் இருக்காங்களா, எங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுதா, நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பாஸ் ஆன் பண்ணணுமா, பாஸ் ஆன் பண்ணிவிடுங்க. முடியல, இல்லை நீங்கள் தான் செஞ்சாகணும்னா செய்கிறதுனால நீங்கள் இன்னும் உங்கள் ரட்சிப்பை இழந்து போகிறது இல்லை. எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு டெத்து, மரண சூழ்நிலையில் வந்து வேறு வழி இல்லை, நான் தான் செய்யணும் அப்படின்னாக்கா செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்கிட்ட சமீபத்தில் ஒரு சகோதரன் அப்படி தான் கேட்டார், இந்த மாதிரி நான் போனேன்,
நான் செய்ய மாட்டேன், ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, வேற ஒருத்தர் செய்கிறோன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, நான் தான் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நான் பாவம் செஞ்சிட்டேனா, ஏசு என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் இருதயத்தில் நீங்கள் கன்ஃபார்ம்டாக இயேசுவை மட்டும்தான் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ஆமாம், ஏற்றுக்கொண்டிருக்கேன். அப்போ நீங்கள் செஞ்சதில் எந்த ஒரு அதை உங்கள் பேரில் பாவமாவோ அல்லது அது குற்றமாவோ இயேசு உங்கள் பேரில் எழுதி வைக்க போகிறதில்ல. அவர் உங்கள் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரு, உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், நிச்சயமாக தேவன் அதை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். ஸோ ஈவன் கல்யாணங்களில் சில வெட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகோதரன் ஒருவேளை தகப்பன் இல்லாத இடத்துல ஒரு சகோதரன் மாறி இருக்கலாம், அல்லது தகப்பன் மாறி இருக்கலாம், குடும்பத்தில் இருக்க மற்றவங்க மாறாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த திருமணத்தில் கொடுப்பதுக்கெல்லாம் வந்து சில முறைகள் இருக்குது, அதிலலாம் ஈடுபட்டு தான் ஆகணும். அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கலாச்சாரத்தை முற்றிலுமாக நம்ம பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குரிய சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் ஓகே, இல்லைன்னா நமக்கு அந்த ஆத்துமாக்களும் வேணும் தானே. அந்த ஆத்துமாக்கள் வேணுன்றப்போ கலாச்சாரங்களில் நம்ம பார்த்து சில காரியங்களை செய்யக்கூடும். ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ வந்து நம்ம நெய்பர்ஸ் இருக்காங்கல்ல ஆண்டி, அவங்க ரட்சிக்கப்படாத நெய்பர்ஸாக இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஆசையாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க லஞ்ச் சாப்பிட்லாம், எங்கள் வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிட்றாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸாக நம்ம போய் வந்து அதில் வந்து கலந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. கட்டாயமாக நம்ம வந்து அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அகெயின் இங்கேயும் மனசாட்சி ரொம்ப முக்கியமானது. பலவீனமான மனசாட்சியோடு நீங்கள் போய் வேற ஒருத்தருடைய வீட்டில் அந்த மாதிரி ஆகாரம் புசிச்சிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அது வந்து திரும்ப உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்கள் அதில் வந்து பாதிக்கப்படுவீங்க. பட் என் மனசாட்சியில், ஏன்னா பைபிளே சொல்லியிருக்கல, உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது எதுவோ அதை கேள்வி கேட்காம என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி அதை வந்து நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் புசித்தால் அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக சொல்கிறார். ஒரே ஒரு காரியம் சொல்கிறாரு, விக்கிரகத்துக்குன்னு படைக்கப்பட்டது என்று தெரிந்து நீ புசிக்கிறது தான் தப்பு. ஏன்னா நம்ம 1 கொரிந்தியர் 10:11 நம்ம பார்க்கும் பொழுதே அந்த விக்கிரக கோயில்களில் பலியிடப்பட்ட அந்த கறியை தான் கொண்டாந்து அங்கே வைக்கிறத மாம்சத்தை வச்சு புசிக்காதீங்கன்னு தான் அங்கே ஆரம்பிக்குது, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. கர்த்தருடைய பந்தியை பற்றி வந்து கடைசியில் முடிகிற இடத்துல ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஏன்னா அது வந்து பர்டிகுலராக வழிபாடினுடைய ஒரு முறைமை. அதை வந்து நம்ம எடுத்து நம்ம நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பின் பேரில் உங்களை கூப்பிட்றாங்க தன்னுடைய வீட்டுக்கு, தாராளமாக நீங்கள் போய் சாப்பிட்லாம், அதில் ஒன்றுமே கிடையாது. அங்கே நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு ஆண்டவருக்கு முதலாவது கண்ண மூடி, அது வந்து உங்கள் வேற ஒரு மதத்தினுடைய ஒரு நபராக இருந்தால் கூட நீங்கள் பெற்றிருக்கிற ஆகாரத்துக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி அதை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் புசிச்சிங்கன்னா அது சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா வார்த்தையில். ஸோ இந்த மாதிரி போய் சாப்பிட்றது வந்து தப்பு கிடையாது, இட்ஸ் நாட் என்டையர்லி ராங். அப்படி நம்ம எல்லாரையும் வேணான்னு அப்படி ஒதுக்கி வச்சுட்டோன்னா அப்போ எப்படி நம்ம வந்து இயேசுவை அவங்களுக்கு கொடுக்க முடியும்? புரியுதா? ஏன்னா நம்ம அவங்களோடு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பேஸ் பில்ட் பண்ணால் தான் we can share what we have. பேசிக்லி கிறிஸ்டியானிட்டி இஸ் ஷேரிங் கிரைஸ்ட். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்வது தான் கிறிஸ்தவம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட புசிக்க மாட்டேன், அவங்களோட போக மாட்டேன், வரமாட்டேன், பேச மாட்டேன்னா நீங்கள் எப்படி கிறிஸ்துவம் அவங்களுக்கு கொடுப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அண்டர்ஸ்டுடா? ஸோ வென் வி வாண்ட் டு பி அ டெஸ்டிமனி, நம்ம அவங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டிமனியாக இருக்க விரும்பும்போது நம்ம அவங்களோட உட்காந்து புசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். பட் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி வேதத்திலே சொல்லியிருக்கு. ஓகே ஆண்டி. ஆண்டி, இப்போ வந்து வீட்டில் நம்ம மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ரட்சிக்கப்படாத மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஆண்டி, அப்போ இந்த மாதிரி காமன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்ல ஆண்டி, லைக் பொங்கல் வருது, அந்த சில பூஜைஸ் அப்படிலாம் வருது. ஸோ இந்த பூஜையிலலாம் வந்துட்டு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அங்கே என்ன ஆண்டி நம்ம பண்ணுறது? வழிபாடு முறைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வேணால் அந்த ஃபெஸ்டிவல் அவங்களோட சேர்ந்து கொண்டாடலாம், அவங்களோட உட்காந்து நீங்கள் ஆகாரம் புசிக்கலாம்லாம் செய்யலாம். பட் ஒரு வழிபாடுன்னு போகும்போது நீங்கள் அறிந்தே அந்த வழிபாடில் பங்கேற்பது தப்பு. ஓகே, மற்ற காரியங்கள் ஓகே, பட் நேரடியாக, ஏன்னா பைபிளில் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் இஸ், முதல் கட்டளை, தேவன் கொடுத்திருக்கிற முதல் கட்டளை என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் இருக்கவும் வேணாம், நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேணாம் அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்போது ஒரு பூஜை அப்படின்னு போகும்போது அது இன்னொரு தெய்வத்தை நமஸ்கரிக்கிறது, சேவிக்கிறதுக்குரிய ஒரு செயல்.
ரைட்டா? அப்போது அந்த செயலில் ஈடுபடாத தெளிவாக வேதம் நமக்கு ஒரு கமாண்ட்மெண்ட்டே கொடுத்துருச்சு. அந்த கமாண்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நிச்சயமாக நம்ம அதில் ஈடுபடக்கூடாது. அதை ஈடுபடாமல் இருக்கிறதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். ஓகே ஆண்டி. அப்போ வந்து மற்றவங்க சொல்கிறத மீறி தேவன் வந்து எனக்கு இது சொல்லியிருக்காரு, ஸோ அவருக்கு நான் கீழ்ப்படியணும். ஆமாம், when I am a Christian you have to accept your identity இல்லையா? இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்றத உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லித்தானே ஆகணும். கிறிஸ்துவனுடையவர்களாக மாறிட்டோன்னா எத்தனை நாள் தான் நீங்கள் ஹிடனாக இருக்க முடியும்? ஏதோ ஒரு பாயிண்டில் சொல்லத்தான் போகிறீங்க. சொல்லும்போது ஓகே இதுதான் நான், அதனால என்னை இதிலேருந்து எக்ஸாம் பண்ணிடுங்க அப்படின்றது அஃப்கோர்ஸ் எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். ஆனால் பைபிள் அதானே சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுக்காக நிற்கிறதுன்றது ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கட்டாயமாக நின்று தான் ஆகணும். ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் இன்னும் மறைக்கப்பட்டு இருக்குது, இதை நான் தெரிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும், வீட்டில் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அங்கே நீங்கள் அதில் பங்கேற்காமல் இயேசுவை ஆராதிச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், வேறு வழியே கிடையாது. பட் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தைரியம், சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு உங்கள் வீட்டில், நீங்கள் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கிறிஸ்துவ பின்பற்றி போயிட்டீங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டீங்கன்னு தெரியும்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ரிச்சுவலில் வந்து பங்கேற்பது தப்பான காரியம். ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு வழிபாடு முறை, இன்னொரு தெய்வத்தை வழிபடுகிற முறை. தேவன் கிளியராக சொல்லிட்டாரு, என்னை என்று உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் வெரி கிளியர். ஓகே சரிங்க ஆண்டி. ஆஸ் அ யங்ஸ்டராக இப்போ வாலிப பிள்ளையா வீட்டில் வந்து நாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பேரண்ட்ஸ் இன்னும் ரட்சிக்கப்படல அப்படின்னா திருமண காரியங்கள் எப்படி ஆண்டி இருக்கும்? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுல்ல ஆண்டி. ஸோ அப்போ இந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆண்டி முடிவெடுக்கிறது? இதில் வந்து நான் என்ன சொல்வேன்னா, உனக்கு வந்து கல்யாணம் ஆக போகிறது ஆஃப்டர் யூ பிகம் அ மேஜர் இல்லையா? நீ ஒரு மேஜராக மாறினதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணமே நடக்குது. அப்போ நீ ஒரு கிறிஸ்டியன் ஆயிட்ட அப்படின்றத உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் தெரிந்த பிறகு இட் இஸ் பெட்டர் அவங்க அப்பா அம்மாவோட உட்காந்து பேசி, நான் மாறிட்டேன், ஸோ எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு பர்சனாகவே, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாகவே எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கலாச்சாரங்கள் மாறிடுச்சுமா. இன்றைக்கி யாருமே நான் இதில் தான் இருப்பேன், எனக்கு கிறிஸ்தவங்களே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் கிடையாது நமக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறோம். நமக்கு எத்தனையோ நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே போல் நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்டாக இருக்கிறேனே நான். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து எல்லாரும் மிங்கிள் பண்ணக்கூடியவங்களாகவும் இன்றைக்கி வந்து ரொம்ப அந்த பவுண்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் செப்ரேஷன் கிடையாது நமக்கு. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து வாழ்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட ஆரம்ப காலகட்டத்திலே இதில் சொல்லிடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு நான் கிறிஸ்டியன் ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் பண்ணி போய் அவங்கள்ட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறீங்கன்றதை சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் அங்கே போயிட்டு திரும்ப நான் கிறிஸ்துவ பின்பற்றுவன்னு சொல்ல அங்கே திரும்ப ஒரு பிரச்சனை வந்து அந்த குடும்பம் பிரேக் ஆகிறதுக்கோ, அந்த திருமணம் பிரேக் ஆகிறதுக்கோ, ஒரு முறிவு வர்றதுக்கோ தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் பெட்டர் நீங்கள் எப்படியும் நீங்கள் வந்து ஒரு படித்து முடித்து ஒரு வேலைக்கோ ஒரு நிலைக்கோ வந்துட்டு இன்றைக்கி வேலைக்கே போகாமல் யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை இல்லையா? எல்லோரும் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பெற்றோர் வந்து ஒரு திருமணத்துக்குரிய காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பேரண்ட்ஸும் இர்ரேஷ்னலாக இல்லாஜிக்கலாக இல்லை. முன்பு இருந்த காலத்தில் கூட சில கஷ்டங்கள் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பெற்றோரோட பேச முடியல. இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மாடர்ன் கலாச்சாரத்தில் மாறி கொண்டு வருகிற பெற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து மாறிட்டீங்க அப்படின்றத உங்கள் பெற்றோருக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் குட். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவை தான் நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க, கிறிஸ்துவை தான் பின்பற்ற போகிறீங்க, வழிபட போகிறீங்கன்றப்போ ஒரு நான் கிறிஸ்டியன் ஃபேமிலிக்குள்ளே அதை தெரியாமல் மறைச்சி கல்யாணம் பண்ணி போய் அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை, பெரிய பிரச்சனையை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். சரி, கிறிஸ்தவ பெற்றோர் நீ கிறிஸ்தவெலாம் மாறிட்டேன்ற, சரி நாங்கள் எங்கே போய் தேடுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்டியன் மேட்ரிமோனிஸ் எத்தனையோ இருக்குது. அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சனை நீங்கள் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய வழி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை. மேபி ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். வரும்போது
அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பெற்றோர் உங்களோடு கூட நின்றா அது நல்லது, நிக்காட்டி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே ஆண்டி. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த அநேக கொஷின்ஸ் வந்து கேட்டாச்சு ஆண்டி. அதுலேருந்து ஒரு தெளிவாக எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பார்க்குறோம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆண்டி இந்த ப்ரோக்ராம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் வந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிருந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஆண்டிகிட்ட கேட்டாச்சு, தெளிவான பதிலும் பெற்றுக்கொண்டாச்சு. ஓகே, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வர பாடுகள் வந்து கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏசுபம் மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ப்ரோக்ராம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபா. சைனிங் ஆஃப்.